ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலியில் இணைவோம், திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிந்தனையோடு நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். திருப்பலியை பற்றி நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பலியில் இருக்கிற மேன்மையை பற்றி எல்லாம் பார்த்துட்டோம். திருப்பலி எப்படி நம்மளுடைய திரு அவை அதை பார்க்கிறது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அங்கங்கே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் எடுத்து தருகிறோம். நம்மளுடைய ரோமை திருப்பலி நூல் அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்து தான் இதெல்லாம் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். உங்கள் கோயில்லையும் இந்த பூச புஸ்தகம் இருக்கும். அந்த பூச புஸ்தகத்தினுடைய தொடக்கத்தில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நீங்கள் அதை ஒரு ஸ்கேன் பண்ணி கூட ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வீட்டில் வச்சு படிக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். நம்ம சொல்கிறதெல்லாம் இன்னும் உங்களுக்கு நிறைவாக விளங்கும். எவ்வளவு தூரம் அவங்க நம்மளை வழி நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு விளங்குகிறது. இது யாரும் இவ்வளவு சிரத்தையாக நம்ம பேசுனதில்லை. அதனால் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம என்ன செய்கிறோம், திருப்பலியை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். போன வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பாவத்துயர் மன்றாட்டு கொடுக்கப்படுது. பாவத்துயர் செயல் எப்படி வழங்கப்படுகிறது, அதற்கு எத்தனை பாடங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏதாவது ஒரு முறையை நம்ம அந்த குருவானவர் பயன்படுத்தலாம், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் ஃபாதர் என்னடா திடீர்னு இப்படி சொல்கிறாரு, ஒரு நாள் இப்படி சொல்கிறாருன்னு நீங்கள் குழம்பி போயிடக்கூடாது. அப்போ அந்த பாவத்துயர் ரொம்ப முக்கியமானது. நம்ம பாவத்தை கழுவி கொள்ளாமல் திருப்பலிக்குள்ளே போக முடியாது. அதுக்கு தான் நம்ம பூசைக்கு முன்னாடியே வாங்க அப்படிலாம் சொல்கிறோன்றதெல்லாம் நம்ம சிந்தித்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அநேகர் இந்த ஒரு பகுதி நாங்கள் வெளியிடக்கூடிய இந்த ஒரு யூடியூப்பை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க நிறைய பேர். ஏன்னா இது ஒரு அறிவுபூர்வமான ஒரு தேடலாக இருக்கிறது. அது வெறும் உணர்வு சார்ந்த ஒரு தேடலாக இல்லாமல் என்ன நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இதை பாராட்டுறாங்க. நீங்களும் கொஞ்சம் உட்காந்து இதை கேட்டு பார்க்கணும். நம்ம பூசை பார்க்குறோமே, இது என்ன தான் நடக்குது இந்த பூசையில், எதுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். இப்போது நம்ம அந்த பாடத்திலிருந்து இன்னைக்கு ஒரு எபிசோடு கொஞ்சம் மாறி வரோம். அந்த பூசையினுடைய அடுத்த பகுதிக்கு நம்ம போகலை. உன்னதங்களிலே பகுதி தான் அடுத்தது இருக்குது. பாவத்துயர் செயல் முடிஞ்ச உடனே நம்ம கடவுளை புகழக்கூடிய அந்த உன்னதங்களிலே கீதம் பாட போகிறோம். அதை நம்ம அடுத்த எபிசோடில் நான் பேசுகிறேன். இப்போது அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தில் இருக்குது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்லக்கூடியது பணி குருத்துவம், பொது குருத்துவம். இந்த பொது குருத்துவம்லாம் நீங்கள் இருக்கிறீங்க, பணி குருத்துவத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவிடமிருந்து குருத்துவம் இறங்கி வருது. இது ஷேர் பண்ணப்படுது. இப்போ எல்லாரும் பகிரக்கூடிய ஒரு குருத்துவம் தான் பொது குருத்துவம். இப்போ நாங்களும் அங்கே தான் இருந்தோம். இப்போ அங்கிருந்து தான் கடவுள் என்ன செய்கிறாரு, பொது குருத்துவத்தில் இருந்தவங்கள தான் பணி குருத்துவத்துக்கு கூப்பிட்டார். இங்கே வேலை செய்ய, இந்த பணிகளை செய்யுங்கன்னு சொல்லி சிறப்பு பணி, அதாவது கிறிஸ்துவுக்கு பதிலாளாக பலி ஒப்பு கொடுப்பதிலும், புனித மக்களின் வழிபாட்டு கூட்டத்தில் தலைமை வகிப்பதிலும், 1000 அருள் பணியாளருக்கும் உரிய பணி குருத்துவத்தின் இயல்பு அடங்கி இருக்கின்றது. பாருங்க, இது நம்ம ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ல 4வது எண்ணிக்கையில இது கொடுக்கப்பட்டிருக்கிற 18வது பக்கத்துல இந்த வரிகள் வருகிற. இதில் அடுத்து வரக்கூடியது ஒரு முக்கியமான விஷயம் அதில் இருக்குது. அதனால தான் நாங்கள் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். இப்போ நீங்களும் புனிதர்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை திருச்சபை நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிற. நம்ம எல்லாருமே திருச்சபையில் அங்கீகரிக்கப்பட்டவங்க தான் புனிதர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் இல்லைங்களா? இப்போ நீங்களும் புனிதர்கள் தான் அப்படிங்கிறத திருச்சபை பகிரங்கமாக நமக்கு அடையாளப்படுத்தி இருக்குது. இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த வரிகள் வருது பாருங்க. நீங்கள் திருவுடலிலும் திரு ரத்தத்தில் பங்கு ஒன்றாக இணைக்கப்படும் மக்கள் தாங்கள் தொடக்க முதலே புனிதர்களாய் இருந்தாலும் நற்கருணை கொண்டாட்டத்தில் அறிவால் உணர்ந்து செயல்முறையிலும் பயனுள்ள விதத்திலும் பங்கெடுப்பதால் இன்னும் புனிதத்தில் தொடர்ந்து வளர்ச்சி இருக்கின்றார்கள் அப்படிங்கிற வரிகளை பார்க்கிறோம். அப்போ தொடக்க முதலே புனிதர்களாய் நீங்கள் இருந்தாலும் மக்கள், அப்படின்னா நீங்க தான் மக்கள் தான், நம்ம தான் தொடக்க முதலே புனிதர்களாக இருக்கிறோம் அப்படின்னு அந்த வார்த்தைகளே வரும். அதனால தான் இந்த வார்த்தைகளை நம்ம இன்னும் அலசி ஆராய்ந்து பார்க்கிறோம். எண் 5 என்ன சொல்லுது பாருங்க. பொது குருத்துவத்தினுடைய ஆழத்தை பற்றி கொஞ்சம் நமக்கு அடையாளப்படுத்துது. இப்போ பொது குருத்துவத்தில் இருக்கிற பொதுநிலையினர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்ம எல்லாருமே காது கொடுத்து கேட்கணும். மேலும் பணி குருத்துவத்தின் இயல்பினால் முக்கியமாக கருதப்பட வேண்டிய மற்றொன்றும் விளக்கம் பெறுகின்றது. இன்னொரு விஷயம் இருக்குது. பணி குருத்துவத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க. இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. அது நம்பிக்கையாளரின் அரச குருத்துவம். 1 பேதுரு 2:9 நம்ம பார்க்குறோம். நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு அரச குருக்களின் கூட்டம்.
அப்படின்னு சொல்லப்படும் இல்லைங்களா. அரச குருத்துவம் அவர்களுடைய தூய உயிருள்ள பலி ஆயர் அருள் பணியாளர்களின் திருப்பணி வழியாக ஒரே இணைப்பாளரான கிறிஸ்துவின் பலியோடு ஒன்றிணைந்து நிறைவு பெறுகின்றது. அப்போ உங்களுடைய பலி இந்த குருக்கள் நிறைவேற்றக்கூடிய இந்த பலியோடு இணைந்து நிறைவு பெறுகின்றது. எது? அரச குருத்துவம் இங்கே தான் நிறைவு பெறுகிறது. அதனால தான் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வாங்கன்னு சொல்கிறோம். அப்போ பூசைக்கு வரல, நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு பூசை பார்க்குறேன், நான் காதில் கேட்டுப்பேன் அப்படின்னு சொன்னால் அது இந்த விஷயத்தோட ஒத்து போக முடியாது. அங்கே அந்த அரசு குருத்துவம்னா ஒன்றிக்கணும், ஒன்றிணைந்து செயல்படணும். அப்போ பாருங்க, ஏனெனில் நற்கருணை கொண்டாட்டம் என்பது உலகளாவிய திரு அவையின் செயலாகும். இது ஏதோ ஒரு பங்குல ஒரு சாமியாரா நினைச்சு செய்யறது இல்லை, ஏதோ இந்த மறை மாவட்டம் மட்டும் செய்யறதில்லை, இது உலகளாவிய ஒரு செயலாக இருக்கிறது. இச்செயலில் ஒவ்வொருவரும் நம்பிக்கையாளர் கூட்டத்தில் தமக்குள்ள நிலைக்கு ஏற்ப தமக்கு உரியதை மட்டும், ஆனால் அதை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அவங்கவுங்களுக்கு உரிய பங்களிப்பை ஆலயத்திற்கு நம்ம நிறைவேற்ற வேண்டும். இதன் விளைவாக திருப்பலி கொண்டாட்டத்தில் காலப்போக்கில் அவ்வப்பொழுது கவனக்குறைவுக்கு உள்ளான சில கூறுகளை அதிகமாக கவனிக்க வேண்டியதாகிறது. நிறைய கவன குறைவுகள்லாம் நடந்தது, அதை கவனமாக கேட்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனெனில் இம்மக்கள், அதாவது பொதுநிலையினர், அரச குருத்துவத்தின் மக்கள், பொது குருத்துவத்தில் இணைகிறவங்க இறைவனின் மக்கள். இம்மக்கள் இறைவனின் மக்கள், கிறிஸ்துவின் திரு ரத்தத்தால் மீட்கப்பட்டு, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறவங்கள பற்றி பேசலை. அதாவது நம்ம முடியாதவர்கள் வீட்டில் படுத்திருப்பாங்க, நம்ம அவங்கள சொல்லலை. அவர்கள் முடியாதவர்கள், கடவுள் கண்டிப்பாக அவர்களை போய் சந்திப்பார். ஆனால் எல்லாம் முடிஞ்சும் நமக்கு வாகனங்கள் இருக்குது, இன்னைக்கு எல்லாமே இருக்குது, ஆனாலும் கோயிலுக்கு வருவதற்கு மனசு இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவர்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு, திரு இரத்தத்தால் மீட்கப்பட்டு, ஆண்டவரால் ஒன்று சேர்க்க பெற்று அவருடைய வாக்கினால் ஊட்டம் பெறும் மக்கள். பார்த்தீங்களா, இம்மக்கள் இறைவனின் மக்கள். இந்த இறைவனின் மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது பாருங்க. கிறிஸ்துவின் திரு ரத்தத்தால் மீட்கப்பட்டு ஆண்டவரால் ஒன்று சேர்க்க பெற்று அவருடைய வாக்கினால் ஊட்டம் பெறும் மக்கள் மானிட குடும்பத்தின் வேண்டல்களை, மானிட குடும்பத்தினுடைய எல்லா விதமான மானிட குடும்பம் சொல்ற எல்லாருடைய வேண்டல்களை இறைவனிடம் எடுத்து செல்ல அழைக்கப்பட்ட மக்கள். இப்போ எவ்வளோ பெரிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு பாருங்க. இப்போ அதுக்கு தான் நம்ம இப்போ பொதுவான மன்றாட்டுன்னு வைக்கிறோம். ஆயர்களுக்காக, குருக்களுக்காக, இன்னும் மக்களுக்காக, சமூக விடுதலைக்காக அந்த இடத்துல நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்களேன். அந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எவ்வளோ மிகப்பெரிய, அப்போ இந்த ஒரே இறை சமூகம் சேர்ந்து ஒரு கருத்துக்காக ஜெபித்து கடவுள்கிட்ட கொடுக்குது. எடுத்து செல்ல அழைக்கப்பட்ட மக்கள் மீட்பின் மறை நிகழ்வுக்காக கிறிஸ்துவின் பலியை ஒப்பு கொடுத்து, அப்போ நீங்களும் பலி ஒப்பு கொடுக்குறீங்க, மறந்துட வேண்டாம். சாமியார் பூசை வைக்கிறாருன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்களும் பூசை வைக்கத்தான் அங்கே வரீங்க. நீங்கள் ஒரு ஓரமாக நின்று பூசை வைக்கிறீங்க, திருப்பலி ஆலயத்திற்குள்ளே நின்று பூசை வைக்கிறீங்க. அதனால தான் சொல்கிறோம், பூசைக்கு வெளியில் நிற்காதீங்க, கோயிலுக்கு வெளியே நிற்காதீங்க. நான் போய் வெளியில் நின்றுக்கிட்டு பூசை வைக்க முடியுமா? அப்போ நீங்கள் உள்ளே எவ்வளோ முன்னாடி உட்கார முடியுமோ உட்கார்ந்து அந்த திருப்பலியை நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, மீட்பின் மறை நிகழ்வுக்காக கிறிஸ்துவின் பலியை ஒப்பு கொடுத்து அவரில் நன்றி செலுத்தும் மக்கள். அப்போ நம்ம இந்த பலி, திருப்பலி என்பது என்னன்னா நன்றியின் பலி, தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்போ பாருங்க, கடைசியாக கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்வதால் ஒன்றாக இணைக்கப்படும் இம்மக்கள் தாங்கள் தொடக்க முதலே புனிதர்களாயிருந்தாலும், இப்போ இதெல்லாம் செய்யும் போது தான் இந்த வசனம் உங்களுக்கு உரிய வசனமா மாறுது. இதெல்லாம் செய்யும் பொழுது பாருங்க, திருவுடலிலும் திரு ரத்தத்திலும் பங்கு கொள்வதால் ஒன்றாக இணைக்கப்படும் இம்மக்கள் தாங்கள் தொடக்க முதலே புனிதர்களாயிருந்தாலும், திருமுழுக்கு வாங்கி அவங்க பயணிக்க ஆரம்பிச்சதுலேருந்து புனிதர்கள் தான். புனிதர்களாயிருந்தாலும் நற்கருணை கொண்டாட்டத்தில் அறிவால் உணர்ந்து, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் அறிவால் உணர்ந்து செயல்முறையிலும் பயனுள்ள விதத்திலும் பங்கெடுப்பதால்,
இதை பார்த்துட்டு செயல்படணும். நம்ம கேட்டு இறைவார்த்தையை கேட்குற நம்ம வெளியில் போய் அதுக்கான செயல்பாடுகளை ஈடுபடணும். அப்போ செயல்முறையிலும் பயனுள்ள விதத்திலும் பங்கெடுப்பதால் இன்னும் புனிதத்தில் தொடர்ந்து வளர்ச்சியுறுகின்றார்கள். அப்போ யூ ஆர் க்ரோயிங் இன் யுவர் ஹோலினஸ், யூ ஆர் க்ரோயிங் இன் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், யூ ஆர் க்ரோயிங் இன் யுவர் இன்னர் செல்ஃப். ஆத்மாவில் நம்ம வளர்கிறோம், க்ரோயிங் இன் கிரேஸ் என்று சொல்வார்கள். இதைத்தான் இந்த இடத்துல அவங்க அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. என் அன்பு பிள்ளைகளே, அருமையான வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. சிந்தித்து பாருங்க. நீங்களும் ஒரு புனிதர்கள் அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல அடையாளப்படுத்தி இருக்குது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட இந்த செஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால் புனிதர்கள் அப்படின்னா எங்கேயோ இருப்பாங்க, அவங்கள திருச்சபை அங்கீகரித்தா தான் புனிதர்கள் இல்லை. நம்மளுடைய திருச்சபை உங்களை புனிதர்கள் என்று அங்கீகரித்திருக்கிறது. அந்த புனிதன் ஆயிட்டானே அப்படின்னு நீ ஏமாந்துடாதீங்க. புனிதர்கள் பாவிகளாக கூட மாற முடியும். புனிதர்கள் இன்னும் வளர்ச்சி வரணும். நம்முடைய புனித நிலையில் இன்னும் வளர்ச்சி வரணும். ஒரு குழந்தை பிள்ளை ஒரு சின்ன சின்ன நல்ல செயல்கள் அது செய்யுது அப்படின்னா அதனுடைய நிலையில் அதுதான் புனித நிலை. அந்த புனித நிலையிலிருந்து குழந்தை அடுத்த கட்டத்திற்கு கடந்து போகணும். அதையே செய்துட்டு நம்ம அப்படி சின்ன பிள்ளை மாதிரி இருப்பதல்ல. அப்போ ஒவ்வொருவரும் அவரவருடைய தனி திறமைக்கும் அவருடைய ஆளுமை வளர்ச்சிக்கும் ஏற்ப அவர்கள் தன்னுடைய புனித நிலையை வெளிப்படுத்த அழைக்கப்படுறாங்க. நீங்களும் இதை உணர்ந்து கொள்ளுங்க. நாங்கள் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிற அந்த வார்த்தை, இதோ ஃபாதர் ஆல்பர்ட் சொல்கிறாரு, அவருடைய சிந்தனை இது அப்படின்னு நீங்கள் நினச்சி கொள்ளக்கூடாது. இது திரு அவையினுடைய சிந்தனை. இந்த பணி குருத்துவம், பொது குருத்துவம், அந்த பொது குருத்துவத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், இதெல்லாம் நம்ம உங்களுக்கு அறிய தருவதனுடைய காரணம் என்னென்னா, இதுதான் திருச்சபையினுடைய மனநிலை. இதை நீங்கள் உணர்ந்து பயணிங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க என்று நாங்கள் நம்புகிறோம். புனிதர்களாக இருக்கிறீங்கிறத மறந்துடாமல் அந்த புனித நிலையை நீங்கள் எல்லா இடத்திலும் நீங்கள் வெளிப்படுத்தி கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்கள் வளரணும். நம்முடைய வார்த்தையில் அது வெளிப்படணும், நம்முடைய செயலில் வெளிப்படணும். ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் பூச வைத்து கொண்டிருந்த போது பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ வீடு, அவங்க வீட்டில் ஏதோ சண்டை நடக்குது. அப்போ நாங்கள் இங்கே பூசை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ மைக்கெல்லாம் இல்லை, அங்கே ஒரு அமைதியான சூழலில் பூசை நடக்குது. அந்த வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சாமி பாட்டு பாடுற மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, கெட்ட வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் இங்கே நட்பூசை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் பாடுபட மனமு வந்து அப்பத்தை எடுத்து அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அங்கே ஆவணாவில் அவங்க கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. இங்கே எல்லாரும் கேட்குறாங்க. எங்களால் அதுக்கு மேலே பூசை வைக்க முடியல. நான் பூசையை வச்சுட்டு அப்படியே நிப்பாட்டிட்டேன். அப்புறம் ஒருத்தர் ஓடி போய் அந்த வீட்டில் இருக்கிறவங்களை நிப்பாட்டினார். இப்படியெல்லாம் சத்தம் போடாது, பூசை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ பாருங்க, கிறிஸ்தவர்கள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில கிராமங்களில் இருக்கும்போது சண்டை போடுவாங்க. அப்போ போய் நான் நிற்பேன் அவங்களுக்கு முன்னாடி. நம்மளை பார்த்தாலாவது அவங்க அந்த சண்டையெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க, அட்லீஸ்ட் கெட்ட வார்த்தை பேசுகிறத நிப்பாட்டுவாங்க அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, சாமியாரை பார்த்தா தானே பேச முடியாதுன்னு திரும்பிக்கிட்டு அந்த பக்கம் திரும்பி சண்டை போட்டுட்டு பேசுவாங்க, தீய வார்த்தைகள் பேசுவாங்க. பாருங்கள், நம்ம எல்லாருமே புனித நிலையில் இருக்கிறோம். உங்களோட பணி செய்கிற ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசலாம், அல்லது தீயது செய்யலாம், தீயதை சிந்திக்கலாம். ஆனால் நம்ம புனிதர்களாக இருக்கிறோம். பாருங்களேன், திருப்பலிக்கு போகிறோம், we are all saints. அப்போ புனிதர் எப்படி இருக்கணும்? நம்ம எல்லாருமே புனித நிலையில் பயணிக்கணும். இதைத்தான் கடவுள் விரும்புகிறார். இதை நீங்கள் புரிஞ்சு கொண்டு இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நம்ம புனித நிலையில் பயணித்து இறைவனுக்கு இன்னும் மகிமை கொடுக்க, அவருக்கு பெருமை சேர்க்க முயற்சி செய்வோம். கடவுள் உங்களை நிறைவு ஆசீர்வதிப்பார். God bless you.